நிற்றல் அப்படின்னு. தேவ சமூகத்தில் நிற்றல், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்றல். இது போன வார செய்தியினுடைய தொடர்ச்சி தான் இது. சரியா? இந்த கர்த்தருடைய சமூகத்தில் நிற்றல் அப்படின்னு சொல்லும்போது இது நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனம் யாராவது வாசிங்க. 9:13. நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. 13 வசனம் எடுத்து, உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர் காரணமான அந்நியர் எல்லாரும் இன்று தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே என்று சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். இப்ப தேவ சமூகத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னா, இந்த 9ல இருந்து 13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஒரு லிஸ்டே போடுறாரு. இப்ப 9ஐயும் 13 மட்டும்தான் நம்ம வாசித்தோம். நேரங்கள் குறைவாக இருக்கிறபடினாலே 9ஐயும் 13 மட்டும்தான் வாசித்தோம். நீங்க பாருங்க, அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்தோத்திரம். இதுல இந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நீங்க அந்த வசனத்தை முதல்ல வாசிங்க, திரும்ப கூட வாசிங்க. இப்பொழுதும் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்காரனுமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. இதுல இந்த விடுபட்ட வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இதுல என்ன சொல்றாரு, எப்ப சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த 8வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க எல்லாத்தையும் பங்கு கொண்டு முடித்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள வந்து 12 கோத்திரத்தாருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற பகுதிகளை பிரித்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தேவன் என்ன வாக்கு பண்ணாரோ அதை அடைந்து விட்டார்கள். போய் சேர வேண்டிய அந்த இடத்துல சேர்ந்ததுக்கு பின்னால கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தையை தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்ப வாக்கு தத்தத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்றார், நீங்க எல்லாரும் கூடி வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் தேவ சமூகத்துல நிற்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தேவ சமூகத்துல யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு. நீங்க, உங்க மனைவிமார்கள், பிள்ளைங்க, சின்னவங்க, பெரியவங்க, உங்களுக்கு விறகு பறிக்கிட்டு வரவங்க, உங்களுக்கு தண்ணி கொண்டு வரவங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? பால் கொண்டு வரவங்க, காய்கறி கொண்டு வரவங்க, எல்லாமே அடங்கின சொந்த குடும்பத்தார், உதவி செய்கிறவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், அப்புறம் புறச்சாதி மக்கள், சுயாதீனர்கள், அடிமைகள், ஏழைகள், பணக்காரர்கள் என்று எல்லா மக்களையும் சொல்லி நீங்கள் எல்லாரும் எங்க நிற்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது, பைபிளை வாசிக்கும் போது ஏறத்தாழ 300 தடவைக்கு மேல இந்த கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறது அப்படிங்கிற வார்த்தை வருது. கர்த்தருடைய சமூகத்திலே நிற்றல், கர்த்தருடைய சமூகத்திலே நிற்றல், ஸ்டாண்டிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற வார்த்தை 300 தடவைக்கு மேல வருகிறது. இந்த 300 தடவைக்கு மேல வர்ற இந்த இடமெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு இடம், அல்லது ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு இடம், ஒரு உறுதி எடுத்து அதை ஆணையிடுகிற ஒரு இடம், அல்லது நாங்க இப்படி செய்ய போறோம்னு கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானிக்கிறாங்களே, இப்படிப்பட்ட இடங்களாக தான் எல்லாமே வருது. சொல்ற வார்த்தை கவனிக்கிறீங்களா? அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் நிற்றல் அப்படின்னா எப்போ அவங்க நிற்கிறாங்க, எதுக்காக நிற்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, முதல் காரியம் அவர்கள் தீர்மானிப்பதற்காக, உடன்படிக்கை செய்வதற்காக, ஆணையிடுவதற்காக, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வதற்காக, அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிடும்படியாக இதுக்குதான் அவங்க நிற்கிறாங்க. நான் சொல்ற வார்த்தையில கவனிக்கிறீங்களா? அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் நிற்றல் அப்படின்னால என்னதான், எதுக்குதான் வராங்க? உடன்படிக்கை பண்ணவும், ஆணையிடவும், உறுதிமொழி எடுக்கவும், தீர்மானம் தான் இந்த 300 தடவைக்கு மேல வருகிறது. அப்ப இன்னைக்கு
நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மளை சரிப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியங்களை தீர்மானம் எடுத்து உடன்படிக்கை செய்ய வேண்டிய காரியங்களை உடன்படிக்கை செய்து தேவ சமூகத்திலே விட்டு கடந்து போகும்போது ஒரு புதிய அனுபவத்தோடு கடந்து போகும்படிக்கு தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறோம். எத்தனை பேருக்கு சொல்ல புரியுச்சு? அல்லேலூயா. அடுத்து இந்த கவனிச்சீங்கன்னா இப்ப பெரியவங்க இருந்து சிலர் வரைக்கும் இருக்காங்கன்னு சொன்னேன். சுயாதீனில இருந்து அங்க அரசன் அந்நியர் வரைக்கும் ஆண்டில இருந்து அரசன் வரைக்கும் எல்லாரும் நிற்கிறாங்க. அப்ப தேவ சமூகத்துல வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் நிற்றல் அப்படின்னாலே அதுல ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு அர்த்தம். இந்த உபாகமம் 29ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அதான் நம்ம பார்க்கிறோம். அந்த வித்தியாசம் கிடையாது. அரசன் வந்தான் தேவ சமூகத்திற்கு, அவன் ஆணையிட்டு விட்டு கடந்து போனான் அப்படின்னு போடுங்க. ஏழைகள் வந்தார்கள், பெரியவங்க பணக்காரங்க சொன்னதை கேட்டாங்கன்னு போடுங்க. அல்லது அடிமைகள் வந்தார்கள், சுயாதீனருக்கு அடிபடிச்சாங்கன்னு போடுங்க. எல்லாருமே தேவ சமூகத்தில் கூடி வந்து நிற்கிறார்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்காக வருகிறார். அப்ப தேவ சமூகத்துல வரும்போது அங்க எந்த வித்தியாசமும் கிடையாது. கர்த்தர் வார்த்தை புரியுதா? சொல்றோம். தேவ சமூகத்துல வரும்போது அங்க எந்த விதமான வித்தியாசமும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய தேசத்திலே ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே நாடு, இப்படிலாம் ஒரே எல்லாம் ஒரே தான். ஆனா ஒரே ஜாதின்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்க. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் ஒண்ணுங்கிறான். ஆனா ஜாதி மட்டும் என்னது? நம்ம பொழப்பை எதை வச்சுதான் இருக்குது? ஜாதியை வச்சுதான் இருக்குது. இதுதான் பிசாசுடைய காரியத்துக்கு அடையாளம். ஆனா தேவ சமூகத்துல அப்படி இல்லை. தேவ சமூகத்துக்கு வந்தாச்சுன்னா எல்லாரும் ஒண்ணுதான். ஊழியக்காரனும் ஒண்ணுதான், விசுவாச மக்களும் ஒண்ணுதான். இல்ல ஊழியக்காரங்கெல்லாம் பெரியாரு, விசுவாசிகள்லாம் அவங்க சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படிதான் செய்யணும் அப்படின்னா பிசாசு கிரியை செய்துன்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் எல்லாரையுமே ஆசாரியர்களாய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைத்திருக்கிறார். கர்த்தர் எல்லாருக்கும் ஊழியத்திலே பங்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எல்லாரையும் ஊழியத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் எல்லாருக்கும் தாளந்துகளையும் வரங்களையும் வித்தியாசமாய் கொடுத்து ஏதோ ஒரு வகையிலே நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். புரியுது? அப்ப தேவ சமூகம் வந்தாச்சுன்னா எல்லாரும் சமந்தான். படிச்சவங்களோ படிக்காதவங்களோ ஏழைகளோ பணக்காரங்களோ எல்லாரும் யாரா இருந்தாலும் சரிதான். இன்னும் சொல்ல போனா அந்நியரும் சுயாதீனமே அங்க ஒண்ணுதான். அது ரொம்ப அழகா சொல்றாங்க. நீங்க இந்த வருஷத்துல படிக்கிற ஆச்சரியமா இருந்துச்சு. அது உங்க இடத்துல வந்து போற வேலைக்காரர்கள் அல்லது அந்நியர் சொல்லிட்டா கூட பரவாயில்ல, அது ரொம்ப நல்லா போட்டு பாருங்க. விரல் காரணம் அப்படின்னு போட்டு, தண்ணீர் காரணம் அப்படின்னு போட்டு, வீட்டுக்கு விறகு பொறிக்கிட்டு வந்து கொடுக்கிறாலும் தண்ணி வந்து கொடுக்கிறாலும் அவங்களும் கூட தேவ சமூகத்துல கூட நிற்கிறாங்க. வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறார். அப்படி கவனிக்கிறீங்களா? அப்போ யாரா இருந்தாலும் சரி தேவ சமூகம் வந்தாச்சுன்னா அங்க ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு சொல்லுகிறோம். நமக்குள்ள எப்படி இருக்கிறோம்? யாக்கோபு சொல்ற மாதிரி கொஞ்சம் பல ட்ரெஸ் போட்டு வந்தா அவங்க உட்கார்றதுக்கு ஒரு இடம், அப்படிதானே? கொஞ்சம் ஏழையா வந்தா அவங்கள உட்கார சொல்றது வேற இடம். ஆதி திருச்சபை சரித்திரங்களை வாசித்து பார்க்கும் போது நம்ம ஊர்ல சபைகள்லாம் எப்படி நடந்துச்சுன்னா நம்ம ஊர்லயும் அப்படிதான் இருந்திருக்கு. சொல்றோம், முன்னால எல்லாரும் உட்கார விடுறது இல்லையா? பள்ளிக்கூடங்கள்ல அப்படித்தான் இருந்திருக்கிறது. தண்ணீர் பானை தனித்தனியா வச்சிருக்காங்க. எத்தனையோ வித்தியாசங்கள். ஆனா வேத வசனம் சொல்கிறது கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரும் சமம். அல்லேலூயா. சொல்றோம், வசதிக்காக மேல நிக்கிறோம். நம்ம எல்லாருடைய முகமே தெரியறதுக்காக. மற்றபடிக்கு உயரமாய் மேல நிக்கிறதுனால ஊழியக்காரங்களுக்கு ஏதோ வாங்க முளைச்சிருக்கு அல்லது கொம்பு முளைச்சிருக்கு நினைக்க கூடாது. எல்லாரும் என்னதான் ஒண்ணு. சொல்றோம், தேவனுடைய பிள்ளைகள். ஒரு மூத்த ஐயா சொன்னாரு, நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இவ்வளவு பெரிய மேடை போட்டு கூடாது அப்படின்னு. மேடையே இல்லாம சமமாவே கீழே வச்சு டேபிள் போட்டு பேசாமே. என்ன பிரச்சனைனா சமமா ஒரே மாதிரி டேபிள் போட்டு பேசினா முன்னால உட்காந்து தெரியாது. நம்மள மாதிரி தனி மாதிரிலாம் சட்டை பண்ணிட்டு இருப்பாங்க, பார்க்க முடியாது. ஸ்ரீவன் மாதிரி அங்க ஏதாவது ஓடிட்டு இருப்பாங்க, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப உயரமா
பார்க்க முடியுது. அவன் சேட்டை பண்றான், இவங்க சேட்டை பண்றாங்க, ஆனா அவன் கவனிக்கலன்னு பார்க்க முடியுது. அந்த ஐ கான்டாக்ட் ஒண்ணுக்காகத்தான் மேடையில இருக்கிறோம். புரியுதா? மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ தேவ சமூகத்திலே வரும்போது நம்ம எந்த வித்தியாசமும் கிடையாது. அடுத்து இந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிக்கிறாங்க. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல வந்து கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய சமூகத்திலே நிக்கிறதுனா என்னது, எதுக்காக அவங்க நிக்கணும்னு சொல்றாரு. ஒன்றை ஒன்றை இந்த வாசத்த 29ஆம் அதிகாரத்துல இந்த 9ஆவது வசனத்திலிருந்து 13ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு சில காரியங்களை தேவ சமூகத்திலே எதுக்காக நாம நிக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். நல்லா ஞாபகம் வைங்க. போன வாரம் நம்ம தியானிச்சோம், எக்கால பண்டிகை அன்னைக்கு ரோஸ் ஹசானா என்று சொல்லப்படுகிற அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் அந்த ஃபீஸ்ட் ஆஃப் அடோன்மென்ட் சொல்றாங்களே, அந்த நாள் துவங்கி இந்த யோம் கிப்பூர் சொல்லக்கூடிய குற்ற நிவாரண பண்டிகை இருக்கிறதே இது வரைக்கும், அதாவது அந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ல இருந்து இந்த டே ஆஃப் அடோன்மென்ட் வரைக்கும் இந்த ரெண்டு பண்டிகைக்கு இடையில 10 நாளும் தேவ சமூகத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிறாங்க. நீங்களும் நானும் அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். எதுக்காக இவங்க வந்து தேவ சமூகத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா, நீங்க அவர் பட்டியல் போடுறாரு பாருங்க. முதல்ல எதுக்கு அப்படின்னா, செய்வதெல்லாம் வாய்க்க அப்படிங்கிற 9ஆவது வசனம் தான் ஆரம்பிக்குது. திரும்ப வாசிங்க. இப்பொழுதும் தேவ சமூகத்துல நீங்க நிற்கும் போது இப்பொழுதும் நீங்க செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி அப்படின்னு. அப்ப நீங்களும் நானும் செய்த காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் நீங்க என்ன சொல்றோம், போய் மலையில முட்டின மாதிரி இருக்கு பாஸ்டர், கல்லுல நாள் உரிச்சது மாதிரி இருக்குது, ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது, ஒரு காரியமும் நினைச்சதை செய்து முடிக்க முடியல, நம்ம புலம்புகிறோம். வேத வசனம் சொல்கிறது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படி. 1ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். 1ஆம் சங்கீதத்துல அவருடைய வசனத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வேத வசனத்தை தியானித்து அதன்படி செய்கிற மனுஷன் எவனோ அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். இங்கே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா தேவ சமூகத்துல வந்து முதல்ல நில்லு அப்படிங்கிற. எதுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம்? இதெல்லாம் கவனிக்கணும். நீ தனிச்சலம் பண்ணும் போதுன்னு சொல்லல, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் சேர்த்து அவர் சொல்றார், நீங்க அடிமையில இருந்து அரசன் வரைக்கும், ஏழையில இருந்து ஐஸ்வர்யவான் வரைக்கும் நீங்க எல்லாரும் தேவ சமூகத்திலே வந்து நின்று அப்படிங்கிற. அப்ப இது தனி ஜபங்களையோ குடும்ப ஜபங்களையோ சொல்லவில்லை, எல்லாரும் கூடி வருவதை சொல்கிறது. அப்போ நீங்கள் நானும் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? தேவ சமூகத்துக்கு கூடி வர வேண்டும். அப்ப சபை கூடி வர நோக்கத்துல ஒண்ணு என்னன்னா, நீங்கள் நானும் செய்வதெல்லாம் வாய்க்கணும். அப்போ இப்போ ஒரு ரகசியம் நமக்கு புரிஞ்சிருக்கோம், ஏன் நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது. சோதரம் கொரோனாவுக்கு பயந்து வீட்டில் உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க. கூடி வர வேண்டிய நேரங்களே நீங்கள் நானும் கூடி வரணும். அப்ப முதலாவது காரியம் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு, நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வர வேண்டும். நல்லா கவனிக்கணும். யாருக்கு சொல்ற? வாக்கு தத்தத்தை பெற்ற இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே வந்து சேர்ந்திருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு தான் சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். உங்களுக்கு எனக்கு தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும். சொல்றோம், நீங்கள் நானும் அதை ரொம்ப தெளிவா சொன்னார். வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்கள் உங்கள் மனைவிமார்களும் அப்படிங்கிற வார்த்தை புரியுதா? அவ சபைக்கு வரும்போது எப்படி வரணுமா? குடும்பமாய் வர வேண்டும். பார்வனுடைய சதி என்னன்னா,
மோசேயும் ஆரோனும் வந்து சொல்றாங்க, நாங்கள் எங்கள் தேவனுக்கு பண்டிகை அனுஷ்டிக்கணும், எங்களை போக விடு அப்படின்னு சொல்றாங்க. அவனுடைய பேச்சு நீங்க படிச்சு பாருங்க. அவன் 10 முறை மாறி மாறி பேசுறான். ஆனா ஒவ்வொரு முறையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசுவான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களை போகவே விட மாட்டேன், நீங்க வேலை செய்யறதுக்கு சோம்பு இருக்கிறத பண்ணிட்டு உங்க ஊருக்கு போகணுன்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாதம் வந்த உடனே, சரி போங்க போங்க போங்க, ஆண்கள் மட்டும் போங்க அப்படின்னா. அப்புறம் சொல்லுவான், 2வது வாதம் வந்த உடனே, சரி போங்க போங்க, நீங்களும் உங்க மனைவிமார் மட்டும் போங்க. அப்புறம் சொல்லுவான், சரி நீங்க குடும்பமா போங்க, ஆனா உங்க ஆடு மாடெல்லாம் இங்க இருக்கட்டும். பார்த்துருக்கீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப். அவங்க சொல்லுவாங்க, நாம மட்டும் தனியா போக மாட்டோம், மனைவிமாரோட போவோம், எங்க பிள்ளைகளோட போவோம். அப்புறம் எங்களுக்கு ஆடு மாடு வேணும், ஏன்னா அதைத்தானே ஆண்டுக்கு பரிசீலிக்கணும், அதை எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லியிருப்பான். அப்புறம் சொல்லுவான், சரி போங்க எல்லாரும் போங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க, பக்கத்துல போய் கூப்பிட்டு உடனே வந்துருங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல தேவன் எங்களுக்கு வாக்குப்பட்டது தான் நாங்க போவோம். இதுதான் பார்வோருடைய ஆவி. இப்ப நமக்கு அப்படித்தானே குறைவாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்மள குடும்பமா வர விடாம 65 வயசுக்கு மேல வராங்க, 10 வயசுக்கு கீழே வராங்க. இதெல்லாம் பார்வோருடைய ஆவி. இது வந்து புதுசு நினைச்சிட கூடாது. இது எல்லாம் ஏற்கனவே இருந்த காரியம் தான் இப்பவும் இருக்கிறது. இதை விசுவாசத்தினாலே ஜெபத்தினாலதான் நீங்கள் நானும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துக்கு கூடி வருவதனாலே, தேவ சமூகத்திலே வந்து குடும்பமாய் நம்ம நிற்கிறதுனால, தேவ சமூகத்துல வந்து எல்லாரோடையும் சேர்ந்து வர்றதுனால நீங்களும் நானும் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. 2வது காரியம் நீங்க பாருங்க, எதுக்காக வந்திருக்கிறோம்னா உடன்படிக்கையை கைக்கொள்ள. தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். தேவன் செய்த உடன்படிக்கையை கைக்கொள்ளும்படிக்கு நாம கூடி வருகிறோம். அப்ப தேவன் பண்ண உடன்படிக்கை என்ன? நிறைய உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. இந்த உடன்படிக்கைகளை கைக்கொள்ளணும்னா தேவ சமூகத்துக்கு வந்து நிற்க வேண்டும். அதுல இன்னொரு நாள் விவரமாய் உடன்படிக்கையில என்ன உடன்படிக்கை இருக்குது, அதை எப்படி கைக்கொள்ளணும் காரியத்தை இன்னொரு நாள் விவரமாய் வரும் நாட்களே கர்த்தர் சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்ம தியானிக்கலாம். 3வதாக தேவனுடைய ஜனமாய் மாறுவதற்கு அவர் சொல்றார், நீங்க என்னுடைய ஜனமாய் இருக்கணும்னா கூடி வந்து நில்லுங்கிறார். அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நானும் வந்து நிற்கும் போது நாம தேவனுடைய ஜனம் என்பதை அறிக்கையிடுகிறோம். இதெல்லாம் எங்க இருக்கு? இந்த 9ல இருந்து 13க்குள்ளதான் இருக்கிறது. வீட்டுல வாசிக்கொள்ளுங்க. சோத்திரம். விவரமாய் நம்ம தியானிப்பதற்கு நேரம் இல்லை. சோத்திரம். தேவனுடைய ஜனம் என்பதை அறிக்கையிட, தேவனுடைய ஜனமாய் மாற கர்த்தர் நம்மை இந்த இடத்துல வந்து நிற்க சொல்லியிருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பதற்கு, அவர் நம்முடைய தேவனாய் இருப்பதற்கு, நாம அவருடைய ஜனமாய் இருக்கவும், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கவும் நாம கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து நிற்கிறோம். அப்ப தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறதுல அப்போ ஒரு டூவே கன்ஃபஷன் இருக்குது. என்னன்னா, அவர் நம்முடைய தேவன் என்றும் நாம அவருடைய ஜனம் என்றும் அறிக்கையிடும்படி, வெளிப்படுத்தும்படி, அமிதமாய் மாறும்படி நாம கூடி வந்திருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நானும் வந்து நிக்கல அப்படின்னா, இது அசட்டை செய்கிறோம் அப்படின்னா ஏதோ அறிக்கையிடுகிறோம், அவர் நம்முடைய தேவன் அல்ல, அல்லது நாம அவருடைய ஜனம் அல்ல என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறோம். அப்ப இது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காரியம். எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து நிற்கணும். சில பேருக்கு போன் பண்ணி கேட்டாங்க, எப்படி வயசானவங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, வரும்போது நம்ம பெரு சர்டிபிகேட்டோடயா வர முடியும்? சில பேர் அப்ராக்சிமேட்டா ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப பலவீனமானவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். நம்ம ரொம்ப சின்ன பிள்ளைங்க, பலவீனமான பிள்ளைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அதே நேரத்துல 6 மாத காலமாய் ஆலயத்துக்கு வரல, கூடி கர்த்தரை ஆராதிக்கல, நாங்க எப்படியும் வருவோம் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம். காரணம் என்னன்னா, நாங்க தேவனுடைய ஜனம், தேவன் எங்களுடைய தேவனா இருக்கிறார், அதை உணர வேண்டும், அதை அறிக்கையிடணும், அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கணும் என்பதுதான் நம்முடைய நீங்க வைராக்கியமா இருக்கிறாரு. இன்றைக்கு புரிந்து கொள்ளணும், நீங்களும் நானும் கூடி வந்திருக்கிறோம்னா இதெல்லாம் செய்யப்படுகிற
தான் நாம கூடி வந்திருக்கிறோம். அடுத்து ஆணை உறுதிப்படுத்துவதற்காக வருகிறோம். என்ன ஆணை? தேவன் நமக்கு ஒரு ஆணை இருக்கிறார். அதை நம்ம அங்கீகரிச்சு அதை உறுதிப்படுத்த வந்திருக்கிறோம். வேதம் சொல்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிற. அன்றைக்கு சீனாய் வனாந்தரத்திலே மோசே மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் இடத்துல கேட்டார். அதுக்கு இவர்கள் மாறு உத்தரவு சொன்னார்கள். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள். அப்ப கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்வோம்னா கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வருவதும் நம்ம எடுத்துக்கொண்ட தீர்மானங்களே ஒன்று, தேவனோடு பண்ணிக்கொண்ட ஆணையிலே ஒன்று. இந்த ஆணையை உறுதிப்படுத்தும்படிக்கு நாம கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். அடுத்து பாருங்க, இப்படி வந்தாலும் அங்க என்ன சம்பவிக்கிறது? இந்த உடன்படிக்கை வந்து இன்னைக்கு வந்திருக்கிற நமக்கு மட்டும் இது சொந்தம் அல்ல. நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கவே நாம எடுக்கிற இந்த தீர்மானங்கள், நாம எடுக்கிற இந்த உறுதிகள் எல்லாம் அவர்களுக்கும் சொந்தமானதாய் மாறுகிறது. வாசிங்க 14-15. என்ன சொல்றாரு? இந்த உடன்படிக்கை பண்றேன்னு நீங்க வந்து கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறீங்களே, நான் இன்னைக்கு உங்களோட பண்ற இந்த உடன்படிக்கை இங்கே வந்திருக்கிற உங்களோட மாத்திரம் அல்ல, இங்க வராம இருக்கிற மற்றவங்களுக்கும் இதுதான். அது ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. இன்று இங்கே நம்மோட கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோட இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன். அப்போ இன்னைக்கு ஒரு கூட்டம் நம்ம கூட இல்லை. அப்ப இந்த உடன்படிக்கை அவர்களும் பார்க்கிற நம்முடைய எதிர்கால சந்ததியா கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவங்களுக்கும் இன்றைக்கு நாம எடுக்கிற இந்த உடன்படிக்கை, இந்த தீர்மானங்களிலே அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. சோதரம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமமாக கொடுத்தார். ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமமாக கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, அப்போ அவருடைய அறையில இருந்த அவருடைய குமாரனும் சேர்ந்துதான் கொடுத்தாங்க. புரியுது? அப்ப ஒரு தகப்பன் ஒருவன் ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னா அது அவனுடைய பிள்ளைகளையும் சார்ந்ததாக இருக்கிறது, எதிர்கால சந்ததியும் அது சார்ந்ததாக இருக்கிறது. அப்ப நாம இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம், நாம இன்னைக்கு பண்ணுகிற உடன்படிக்கை எல்லாம், தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை எல்லாம், தீர்மானங்கள் எல்லாம் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் அது காரணமாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றது, கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் 4வது தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கிற ஆண்டவர். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதமாய் ஒரு காரியம் செய்தால் அதனுடைய எதிர்கால சந்ததியை அது பாதிக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய காரியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். சரி, அப்போ இந்த உடன்படிக்கை, இந்த தீர்மானம், இந்த ஆணை இங்கே கூடி வந்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கும் இது உண்டு. இல்ல நான் அன்னைக்கு ஆராதனைக்கே வரல, அன்னைக்கு நீங்க பேசிட்டீங்க, அன்னைக்கு நீங்க பிரசங்கிச்சிருக்கீங்க, எனக்கு அது தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. இது வராதவர்களுக்கும் சேர்ந்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இப்படி உடன்படிக்கை இஸ்ரவேலோட பண்ணாலும் அவர்கள் உடன்படிக்கையை மீறினார்கள். இப்படி உடன்படிக்கையை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உடன்படிக்கை செய்து ஆணையிட்டு அவங்க மீறினாலும் கூட கர்த்தர் அவர்களை கைவிடாம திரும்பவும் அவரோட புதிய உடன்படிக்கை செய்கிறார். ரொம்ப அழகா
கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இது நல்லா கவனிங்க. அப்ப எரேமியா சொல்லும்போது வரல, இனிமேல் வரப்போகுதுன்னு சொல்றாரு. சரிதானா? அவர் காலத்துல, எரேமியா காலத்துல, பழைய ஏற்பாடு காலத்துல அவர் ஒரு எபிரேய தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும், நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேலோடும் அது இஸ்ரவேலின் கோத்திர தலைவர்களோடும் சொல்லல, இஸ்ரவேல் குடும்பத்தோடும், குடும்பத்தோட தாய் தகப்பன் பிள்ளை சந்ததி எல்லாரோடும், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நீங்க உடன்படிக்கை மீறிவிட்டீங்களா? இங்க பழைய ஏற்பாடு காலத்துல சொல்றாரு, வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே நுழைஞ்ச உடனே அவங்க உடன்படிக்கை பண்ணாங்க. ஆனா அந்த உடன்படிக்கை மீறி விட்டார்கள். ஆகவே பழைய ஏற்பாடு காலத்துல சொல்றாரு, நீங்க கூட்டமாய் தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுத்தாலும் நீங்க தீர்மானங்களை உடன்படிக்கை மீறிட்டீங்க. அதனால உங்களோடு புதிய உடன்படிக்கை பண்ண போறேன். அது எதிர்காலத்தில் நடக்க போகிறது. அது இஸ்ரவேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடு பண்ண போறேன். ஏன் அப்படி சொல்றாரு? ரெண்டா பிரிச்சுட்டாங்க. இஸ்ரவேல் தனியா யூதா தனியா ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஒன்னா நின்று தீர்மானம் எடுத்தவன், ஒன்னா நின்று உடன்படிக்கை செய்தவங்க இப்ப ரெண்டாய் பிரிந்து விட்டார்கள். இப்ப சொல்றாரு, உங்களோட உங்க குடும்பத்தோட நீ வர்ற நாட்கள்ல நான் உடன்படிக்கை பண்ண போறேன். வாசல் ஆண்டவசனம் 32. அன்னைக்கு பண்ணல அந்த உடன்படிக்கை அந்த மாதிரி இல்லை. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் இப்ப என்ன சொல்றாரு? நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ண போறேன். எகிப்துல இருந்து கூட்டிட்டு இந்த உபாகம் 19 வாசிங்களே, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள உடன்படிக்கை பண்ணீங்களே, அந்த உடன்படிக்கை மாதிரி கிடையாது. ஏன்னா உடன்படிக்கையின் நாயகன் நானு, நான் சொன்னதையே அவமாக்கிட்டீங்க, அதனால அப்படி பண்ண போறதில்லை. அப்ப உடன்படிக்கையில முக்கியஸ்தர் யாரு? போதவரோ விசுவாசிகளோ இல்ல, கர்த்தர் தான் உடன்படிக்கையினுடைய நாயகன். அவரே சொல்றாரு, நான் உடன்படிக்கை நாயகன். அப்ப அதையே மீறிட்டாங்க. மையமாயிருந்த தேவனையே தள்ளிவிட்டு விட்டார்கள். அதனால நான் ஏற்கனவே பண்ண மாதிரி பண்ண போறதில்லை, நான் வித்தியாசமாய் வேற உடன்படிக்கை பண்ண போறேன் என்று அவர் சொல்லுகிறார். அது என்ன உடன்படிக்கை? இது யாவருக்குமான உடன்படிக்கை. இதான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை எப்படி யூதாவோடும் இஸ்ரவேலோடும் அது இருந்துச்சு. இப்போ ஒரு புதிய உடன்படிக்கை பண்ண போற, இது யாவரோடுமான உடன்படிக்கை. இது எங்க இருக்குது? அதே இறைமையால 31ஆம் அதிகாரம் 33, 34 வாசிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நல்ல கவனி, எந்த குடும்பத்தோட? நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை, நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை எங்க வைக்க போறாரா? வனாந்தரத்திலே அவங்க வரும்போது கற்பனைகளை எழுதி கொடுத்தாரு. கற்பனைகளை இவங்க மீறிட்டாங்க. அது எழுதப்பட்ட 10 கற்பனைகளை அவங்க மீறிட்டாங்க. அப்ப கல்லு எழுதலாம் அவங்க மீறிட்டாங்க. அதனால இப்ப நியாயப்பிரமாணத்தை அவர்களுடைய, நல்லா கவனிங்க, பைபிள்ல கையில வச்சுட்டு வரோம். இது பிரிண்டட் புக்கு. இதுல வேத சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் சும்மா வாசிக்கிறதுக்குப்பா, ஆனா இது எங்க எழுதியிருக்கிறாங்க? ஆண்டவர் நம்ம உள்ளத்துல எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் படிக்கலன்னு சொல்ல முடியாது, எனக்கு புரியலன்னு சொல்ல முடியாது, எனக்கு யாரும் சொல்லித்தரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப உடன்படிக்கை எங்க இருக்கிறது? அவங்க உள்ளத்திலே தேவன் வைத்திருக்கிறார், மனச்சாட்சியிலே தேவன் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம பேசும் போதும் செய்யும் போதும் உள்ள இருந்து ஆவியானவர் அதை உணர்ந்துகிட்டே இருப்பார். தெரியாம செஞ்சுட்டேன், எப்படி ஒரு பழக்க தோஷத்துல செஞ்சுட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா உள்ள இருந்து பேசுகிறவர் யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். அப்போ நம்ம ஒரு தவறு செய்யும் போதோ வேற ஒரு காரியம் செய்யும்
பேசுகிறார். இந்த உடன்படிக்கை நம்முடைய உள்ளத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவருடைய உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். எப்ப அவர் தேவனா இருக்கிறாரா? யாருடைய இருதயத்திலே தேவன் வசனங்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர் தேவனா இருக்கிறார். அப்ப இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா, வேத வாக்கியங்களை இருதயத்தில் நம்ம வச்சு அப்படி நம்ம நடக்கலைன்னா, ஆண்டவரை ஜெயிச்சாங்க கடைசி காலத்துல ஒரு கூட்டம் சொல்லுவாங்களாம், இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுவாங்களாம். உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனங்களை சொன்னோமே அப்படிமாங்களாம். அப்ப அவர் சொல்வாரா, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை அறியேன் அப்படிம்பாங்க. இவங்க நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இயேசு நம்மளோட தான் இருக்கிறாரு, நம்ம சொன்னபடி எல்லாம் கேட்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, உங்களை யாருமே எனக்கு தெரியாது, நான் யாருக்கு தேவனா இருக்கிறேன்னா, யாருடைய இருதயங்கள தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ, யாருடைய இருதயத்திலே தேவனுடைய வசனம் எழுதப்பட்டிருக்கிறதோ, யாருடைய உள்ளத்திலே உடன்படிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு நான் தேவனா இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனா இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம இருதயத்துல தேவனுடைய வசனம் இருக்கணும்னா, அவருடைய கட்டளை இருக்கும்னா, அவர் நமக்கு தேவனா இருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லாம நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்த பந்தங்கள், வேண்டியவங்க, வேண்டாதவங்க, இவங்களுடைய வார்த்தையெல்லாம் இருதயத்தில் வைத்து சில நேரங்கள் நான் பார்க்கிறேன். சில விசுவாச பிள்ளைகள் சொல்றவங்க, சில ஊழியக்காரங்கள் சொல்றவங்க, சில தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டா இவங்க இருதயத்துக்குள்ள என்னதான் வச்சிருக்காங்க? பேயிலையும் உலகத்துல இல்லாத ஒரு பேய் இவங்களுக்குள்ள இருக்கு. இந்த பொருந்தியத்தை பவுல் சொல்லுவார், உலகத்திலையும் சொல்லப்படாத பாவம் உங்களுக்குள்ள இருக்காம, அஞ்ஞானிகளுக்குள்ள சொல்லப்படாத பாவம் அப்படிப்பாரு. அந்த மாதிரி உலகத்திலேயே இல்லாத தந்திரம், உலகத்திலேயே இல்லாத ஞானம் யாருக்குள்ள இருக்கு? இப்படி சொல்ற ஆளுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க இயேசுநாதன் தான் கும்பிடுறாங்களா? இவங்க பைபிளத்தான் வாசிக்கிறாங்களா? இவங்க உண்மையிலேயே தேவனை ஆராதிக்கிறாங்களா? இவங்களுக்குள்ள உண்மையிலேயே ஆவியானவர் இருக்கிறாரா? ஒரு பெரிய கேள்வி. எல்லாம் மாம்ச பிரகாரமாய் உலக தந்திரங்களும் சில நேரங்கள் எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா பின்னால 1000 ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவு தந்திரம். கவனம் கவனம். இயேசுன்னு சொல்றது எல்லாருமே யோகிய நினைச்சிடக்கூடாது. இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை இல்லாம அவர்களுக்கு இயேசுவானவர் தேவனாய் இருப்பது இல்லை. அப்ப யார் வேத வாக்கியத்தை இருதயத்துல வைத்து தேவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர் தேவன். அப்ப நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். இது ஆராயிர காலம். மாதிரி எக்கால பண்டிகையில இருந்து உச்சநிலை பண்டிகை வரைக்கும் தங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். நம்ம வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். நம்ம ஏதோ தந்திரமா பேசியிருக்கோமா, தந்திரமா செய்யறோமா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுக்கு பிடிக்க காரியங்களை செஞ்சிருக்கோமா, நம்ம சேர்த்துனாலே மாம்சத்தினாலே எதாவது செய்யறோமா, நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மிலே ஏதேனும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால், வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் இருக்குமானால் உடனே தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி சீர்படுத்தி தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். அவன் வாசிங்க, வாசிங்க. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இனி இதுக்கு பிறகு இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. அவன் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இனி வர்ற
சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்ம மேல இருந்த கடமையா இருக்கிறது. நாம சொல்லணும். ஆனா அதே நேரத்துல எனக்கு ஒருத்தர் சொல்லலை என்று யாரும் சாக்குமோக சொல்ல முடியாது. காரணம், தடவையாகிலும் கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தர் சமூகமா இருக்கிறார். அப்ப வருகிற நாட்கள்ல இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லலை என்று எந்த ஒரு மனுஷனும் போய் தேவ சமூகத்தில் குற்றம் காட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் அவர் தம்முடைய வசனத்தை வைக்க விரும்புகிறார். இதனால நீ கவனிக்கிறது எல்லாம் யாரை பத்தி பேசுது? இஸ்ரவேலையும் யூதரையும் பத்தி பேசுது. சரிங்களா? அப்ப அந்த இதுல புறஜாதி மக்களை பத்தி இங்க சொல்லப்படலை. அப்போ புறஜாதியாரை பத்தி என்ன? கர்த்தரை அறியாத குடும்பத்தாரை பத்தி என்ன? இஸ்ரவேலுக்கு இல்லாதவங்களை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதத்துல எபேசியர் இருக்கும். வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 வரைக்கும் வாசிங்க. ஆனபடியினால் வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்தில் தேவனற்றவருமாய் இருந்தீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். முன்னாடி எப்படி இருந்தீங்க? வாசிங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இஸ்ரவேலருக்கும் யூதருக்கும் தான் அது சொல்லப்பட்டிருந்துச்சு. ஒரு காலத்திலே நம்ம அந்நியராய் பரதேசிகளாய் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு உடன்படிக்கைக்கு பாத்திரமான நம்ம இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் நானும் ஏற்றுக்கொண்டோமோ, அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டோமோ, அந்த நாட்களிலிருந்து நீங்களும் நானும் யூதராய் இல்லாதிருந்தாலும் இஸ்ரவேலராய் இல்லாதிருந்தாலும் கர்த்தரோடு சமீபமாய் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாய் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேல் மக்களாய் தேவன் உங்களை மாற்றுகிறார். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் இஸ்ரவேலருக்கும் யூதருக்கும் மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கிற தமிழகத்திலே இருக்கிற உங்களுக்கு எனக்கு சேர்த்து தான் கர்த்தர் சொன்னார். அப்ப இது எப்படி இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிச்சு? இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைத்தது. இயேசுவானவர் அந்த பூமியிலே மனுஷனாய் வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி உங்களை என்னையும் மீட்டெடுத்தபடினாலே நீங்களும் நானும் இன்னைக்கு ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலராய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது எல்லாம் இஸ்ரவேலருக்கு தான் அப்படின்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் அது நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் என்னெல்லாம் வாக்குப்படுத்தாரோ அது எல்லாம் நமக்கும் தேவன் கொடுக்கிறார். அப்ப நீங்கள் நானும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற நீங்கள் நானும் இஸ்ரவேல் ஜனங்களை போல மாம்சத்தின்படி விருது சேதம் பண்ணவர்களாய் மாம்சத்திற்குரிய இஸ்ரவேலராய் நீங்கள் கூடி வரல, ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் கர்த்தர் உங்களை என்னை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்க தேவ சமூகத்திலே கிட்டி சேர்க்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்கள் நானே இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சோதரம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனாலே வளர்க்கப்பட்டு, தேவனாலே வழிகாட்டப்பட்டு, தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரராக இருந்த இஸ்ரவேலரும் எதையோ வணங்கிக் கொண்டு எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நீங்களும் நானும் நீங்க சமமாய் மாறி இருக்கிறோம்னா தேவன் நம்மளால வச்ச கிருபை எவ்வளவு பெருசு பாருங்க. சொல்றோம். சில நாட்கள் ஜோக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பரீட்சையே எழுதாதவன் அல்லது பரீட்சை எழுதி பெயிலானவன் எல்லாரும் பாஸ் அப்படின்னு உடனே உலகமே தமிழ்நாடு திரும்பி பார்த்துச்சு. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. நல்லா படிச்சிருந்தவனும் பாஸா, பரீட்சையே எழுதாதவனும் பெயிலானவனும் பாஸா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு
ஒரு ஜோக் ஓடிட்டு இருந்துச்சு. நான் நேற்று வீட்டில் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் வந்துட்டா இந்த மாசத்துல அடுத்த மாசமா வருகிறது. அது ஜோக் சொல்றாங்களா, சரி போற போக்கில் நம்மளும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க பீஸ் கட்டி வச்சுக்கோ கூட அந்த பரீட்சைக்கும் நமக்கும் ஒரு வேளை பாஸ் பண்ணாலும் போட்டுருவாங்க அப்படின்னாங்களா. அந்த மாதிரி நம்மலாம் இவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசமா இல்லை. தகுதியே இல்லாத நம்மை, காணியாட்சிக்கு குறைவா இருந்த நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல கர்த்தர் இன்றைக்கு மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். தேவன் நமக்கு எவ்வளவு இரக்கமாக இருக்கிறாரு. நம்மளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை விட நமக்கு இரக்கமாக. அல்லேலூயா. இவர் இரக்கமானாரு. ஆனா மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கிற மாட்டேங்குச்சு. அதெல்லாம் பரிச்சை திரும்ப எழுந்து ஆகணும்ட்டாங்க. இப்ப திரும்ப பரிச்சை எடுத்தாங்க. பரிச்சை எழுதாம பிசிஎட்ல எல்லாரும் பாஸ்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நீங்களும் பரிச்சை எழுதுங்க. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சொல்றது ஏறாங்க. இயேசுவானவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணாரோ, என்ன உடன்படிக்கை செஞ்சாரோ அதன்படியே உங்களை என்னை உயர்த்துறாங்க. இஸ்ரவேலுக்கு மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலுக்கு சமானமாய் காணியாட்சிக்கு புறம்பே புறஜாதியாய் இருந்த உங்களை என்னை தெரிந்து கொண்டு, காட்டுத்தீ மரங்களாய் இருந்த உங்களை என்னை தெரிந்து கொண்டு அவங்கள போல மாத்துவேன்னு சொன்னாரே, அதை இன்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு என்ன சாக்கியமோ அதே ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தமோ அதே வாக்குத்தத்தம் உங்களுக்கு எனக்கும் சொந்தம். கர்த்தர் கிறிஸ்து இயேசு மூலமாய் இப்படி உங்களை என்னையும் ஆண்டவர் மாற்றுகிறார். சோ போன வாரம் நம்ம பார்த்தோம், இந்த நாட்களிலே நம்ம மனம் திரும்ப வேண்டும், சீர்படுத்தி ஒப்புரவாக வேண்டும் என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எக்கால பண்டிகைன்னு சொல்றமே, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் சொல்றமே, இதுக்கு எபிரேயத்துல ரோஸ் ஹசானா என்று சொல்கிறார்கள். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, புத்தாண்டு என்று அர்த்தம், புதிய வருஷம் என்று அர்த்தம். புதிய வருஷம் ரோஸ் ஹசானா அப்படின்னா எக்கால பண்டிகை மட்டும் அது குறிக்கல, அவருடைய புத்தாண்டையும் குறிக்கிறது. அப்ப புது வருஷம் அப்படின்னா ஒரு புதிய துவக்கம். பழைய காலங்களெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு அதெல்லாம் ஒரு சரித்திரமாய் ஒரு கனவாய் மாறி ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாய் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாய் கொண்டு போவதை நினைவுகிற ஒரு நாள் தான் இந்த ரோஸ் ஹசானா. அப்போ நீங்களும் நானும் நம்ம ஆராய்ந்து பார்த்து மனம் திருப்பி சீர்படுத்தி ஒப்புரவாகணும் ஆனோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கும் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார், ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிற ஒரு கர்த்தர். இது அந்த வசந்த காலம்னு சொல்லுவாங்க. வசந்த காலம் என்ன அர்த்தம்? இலையுதிர் காலத்துல இலையெல்லாம் உதிர்ந்து புதுசா இலைகள் துளிர்விடுறத வசந்த காலம். நம்ம வாழ்க்கையில கூட இது ஒரு வசந்த காலமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். கடந்த காலத்தினுடைய காயங்களை தேவன் மாற்றி, கடந்த காலத்தினுடைய கஷ்டங்கள் இழப்புகளை மாற்றி ஒரு புதிய வருஷத்தை, ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய துவக்கத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். சோதரம் இந்த ஏசாயா 61 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய அனுபவம் எப்படி இருக்குங்கிறதை அவர் சொல்லுகிறார். இந்த ஏசாயா 61 தான் அன்றைக்கு ஆண்டவர் தேவாலயத்தில் வந்து வாசித்தார். தம்மை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை போல சொல்லி எடுத்து வாசித்தார் அப்படின்னு வாசிக்கிறவே அது இந்த 61 தான். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஒடுக்கப்பட்ட தேவையோடு இருந்த கடந்த காலங்களில் தோற்று போன வேதனையோடு கண்ணீரோடு இருந்த மக்களுக்கு தம்முடைய புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கும் என்பதை அவர் அங்கே பேசுகிறார். இது ஆண்டவர் புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார் இல்லையா, அந்த புதிய உடன்படிக்கை குறித்து ரொம்ப தெளிவாக இங்கே பேசுகிறார். நான் ஒரு 2 வசனங்களை வாசிக்கிறேன். 61 சீயோனிலே துயரப்பட்டவர்களை, சீயோன் என்னது? தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இங்க யாரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறவர்களை குறித்து பேசுகிறோம். அப்போ கர்த்தருடைய சமூகம் எங்கே இருக்கிறது? சீயோனிலே இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறவர்கள யாரெல்லாம் துயரப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் வேதம் சொல்கிறது. வாசிங்க. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், எதுக்கு பதிலாக? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஆனந்த
ஏதோ தைலமெல்லாம் யூஸ் பண்றாங்க, அந்த பேர் தெரிய மாட்டேங்குது. நிறைய தைலங்கள் சந்தோஷமா இருந்தா கல்யாணம் தப்பா அடிக்கிறது, கல்யாண வீட்டுக்கு போனா அடிக்கிறது, வித்தியாசமா ஆனந்த தைலம். சந்தோஷமா இருந்தா ஒரு தைலம், சந்தோஷமா இல்லைன்னா தலையில என்ன விட தைக்க மாட்டோம். அப்படித்தானே? ஒரு மாதிரி பரப்பைய தலையை வச்சுட்டு இருப்பான், தலை முடிச்சிக்க மாட்டான். சந்தோஷம் வந்துருச்சுன்னா நல்ல தலையில இருந்து சரீரத்தெல்லாம் அளவான தலைமை சொன்னாரு. துயினப்பட்டவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், துயரப்பட்டவர்களுக்கு ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவி. அடுத்தால் வர்றாங்களா, ஐயோ ஏதாவது கேட்பாங்களோ ஓடி போய் ஓடிடும். ஏதாவது பேசிடுவாங்களோ பயந்து நம்மளை ஒதுக்கி கொள்றோம். சில பேர் பசங்க யோசிப்பாங்க, தெரிஞ்சாலும் வந்தாலும் வந்துருவாங்க, ஏதாவது கேட்டாலும் கேட்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு வர கம்மியா இருக்குது, பெரிய பிரச்சனை இருக்கும். என்ன வேலை பார்க்குறேன், என்ன சம்பளம், ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒழிவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய நடக்காதல்ல. இப்படி ஒடுங்கின ஆவி, ஆவியிலே ஒடுங்கி போயிருக்காங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. சந்தோஷமா கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. துதியின் உடையையும் அதை கொடுக்கிறதுக்காக என்னை அனுப்பினார் அப்படிங்கிறார். இப்படி இது ஃபுல்லா இருக்கு. 60 வீட்டுல போய் வாசி பாருங்க. அப்போ ஒரு புதிய உடன்படிக்கை என்பது கடந்த காலத்திலிருந்து முற்றிலும் மாறான ஒரு ரோஸ் அசானா, ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்க விரும்புகிறது. திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இந்த புதிய துவக்கம் யாருக்கு? மனம் திரும்பி சீர்படுத்தி ஒப்புரவாகி கர்த்தருடைய சமூகத்துல வந்து யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு இந்த புதிய துவக்கம். ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன், நான் செய்யறதுதான் செய்வேன், என்ன வேணாலும் நீங்க பேசிக்கோங்க, கர்த்தர் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இந்த வசனங்கள் நமக்கு அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற மனம் திரும்பி சீர்பொருந்தி ஒப்புரவாகி யாரெல்லாம் தேவனை தம்முடைய தெய்வமாய் கொண்டு இருதயத்திலே வேத வசனத்தை வைத்து ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வேத வசனம் சொந்தம். சோத்ரம் இல்லையா? சரி, அடுத்து பாருங்க. சோத்ரம் அப்ப இந்த 60 வருஷத்தை சொல்லுகிறாரு. இந்த புதிய துவக்கம் எதுல எல்லாம் புதிய துவக்கம்? நேரம் இல்லாத அப்படின்னாலே வேகமாய் ஒரு 3 காரியம் மாத்திரம் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். புதிய துவக்கத்தை இது ஏசாயா எப்படி சொல்றாரு? எதுல எல்லாம் புதிய துவக்கம்? முதலாவது காரியம் இந்த ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலேயே 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. பழைய பாட்டு காலத்துல மணவாளன் ஆபரணங்களால் தங்களை அலங்கரித்துக் கொள்வார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம ஊர்ல பெண்கள் தான் ஆபரணம் போடுறாங்க. பைபிள் சொல்லுது பழைய பாட்டு காலத்துல மாப்பிள்ளை தான் என்ன செஞ்சா ஆபரணங்களை போட்டு இருந்தான். அந்த கருத்துல எல்லாம் நகையெல்லாம் போட்டு வந்தான். யாரு? மாப்பிள்ளைக்காரன். சரி, மணவாளன் ஆபரணங்களை தங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறான். இந்த அம்மாவும் நகைகளால் தன்னை என்ன செய்தா? சிங்காரித்துக் கொள்ளுகிறது போலவும். நல்லா கவனிங்க. பழைய பாட்டு காலத்துல நகையில போட்டு புது பொண்ணு பொதுமாப்பிள்ளை எப்படி அலங்கரிச்சு கொண்டாங்களோ அதே மாதிரி கர்த்தரை நம்பி இருக்கிற புதிய பார்த்து இருக்கிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்றாரு, நமக்கு என்ன கொடுக்குறாங்க? அதே நகையை கொடுக்குறாங்கன்னு போடல. எல்லாம் கவனிக்கணும். அத மாதிரி நமக்கு என்ன கொடுக்குறாங்க? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்குறாரா. அப்போ பழைய பாட்டு காலத்துல ஒரு மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் மணமகனும் எப்படி நகையிலாவே அலங்கரித்துக் கொண்டார்களோ அதை விட மேலாக அதே போல உங்களுக்கு எனக்கு தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவங்க போடுற நகைகளை விட நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு உயர்ந்தது. அதுதான் இங்க சொல்றாங்க, ரட்சிப்பின் வஸ்திரம். அவங்க மேல போடுற ஆடைகளை பத்தி பேசினா இவன் சொல்றாரு, அது நகையும் வஸ்திரம் தான், ஆனா உனக்கு நான் கொடுக்கிறது என்னது? ரட்சிப்பை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய சாபத்தில் இருந்தோம், வியாதியில் இருந்தோம், வேதனையில் இருந்தோம், கர்த்தர் நம்மை
வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இது அவங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு, கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது. நகைகள் யாரு வேணாலும் வாங்க முடியும், ஆனா ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படி இல்லையா? இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் சொந்தம். இது முதலாவது காரியம். இரண்டாவது பாத்தீங்கன்னா புதிய நாமம், புதிய உடை, இப்ப புதிய நாமம். இது ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். உதிக்கிற ஒரு ஒளியிடத்துக்கு யார் வருவா? ராஜாக்கள் வருவாங்களாம். ராஜாக்கள் எல்லாம் நடந்து வருவாங்களாம், நம்ம தேடி வருவாங்களாம். அப்ப நமக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கப்படுமா? கர்த்தருடைய வாய் சொல்லுற புதிய நாமத்தாலே. எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும். ஒரு பதவிக்கு வந்த உடனே ஒரு புனைமையை வச்சு கூப்பிடுவாங்க. அப்படித்தானே பார்த்துருக்கீங்களா? ஒரு அடைமொழி மாதிரி கொண்டு வச்சுட்டு பட்ட மாதிரி கொடுத்து கூப்பிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில பேரும் பேரை சொல்லவே மாட்டாங்க. காலஞ்சென்ற தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அப்படின்னு பேரை யாரும் சொல்ல மாட்டாங்க, கலைஞர் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு புது நாமம், அவர் பேரு புகழ் வந்த உடனே கருணாநிதிங்கிற பேரை விட கலைஞர்ங்கிற பேர் தான் வெளியே வந்தது. அன்பழகன் அப்படிங்கிற அவருடைய பேரை விட பேராசிரியர்ங்கிற பேர் தான் வெளியே தெரிந்தது. ஏன் அவங்க பிடித்தவங்க ஒரு புது பேரை வச்சு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்னதான் பேர் உங்களுக்கு எனக்கு இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்ன உயர்த்தும் போது ஒரு புதிய நாமத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்ன பத்திரம் உயர்த்தி வைக்கும்படி ஒரு புதிய நாமத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பேரை மாற்றவே கர்த்தர் சொல்றார். பேர்ல என்னது? புது நாமம்னா உடனே பேரை மாத்துறது. தமிழ்ல மல்லிகாக இருக்கிறத இங்கிலீஷ்ல ஜாஸ்மின் அப்படின்னு மாத்துறது. புரியுதா? நம்மள வந்து மாத்துவோம். அதாவது இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி, ஞானசா வர்றதுக்கு முன்னாடி நல்ல தமிழ் பேர் வச்சிருப்பாங்க. ஞானசா கொடுத்து அதே மாதிரி இங்கிலீஷ்ல வச்சுருப்பாங்க. நம்ம போதும், ஏன்னா கிறிஸ்டியன் அப்படி வைக்கிறது இல்லை. புரியுதா? நீங்க இன்னும் நீங்க வேதத்தை வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு இந்த ஆபிரகாம்ங்கிற வார்த்தையை படிச்சேன். அவருடைய பழைய பேர் என்னது? ஆபிரகாம். ஆண்டவர் அவருக்கு ஆபிரகாம் ஒரு பேரை கொடுத்தார். ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசத்தை இன்றைக்கு நேற்றைக்கு நைட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த எபிரேயம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஹே அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது எபிரேயத்துல. இந்த ஆபிரகாம்ல அது கிடையாது. ஆனா யெகோவா அப்படின்னு படிச்சீங்கன்னா இந்த யெகோவா யாவேல 2 முறை அந்த பேர் வருது. துணை எழுத்து மாதிரி நம்ம துணை எழுத்து மாதிரி 2 முறை வருது. இப்போ இந்த ஆபிரகாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு இந்த ஹேங்கிற ஒரு எழுத்தை கொண்டு வந்து ஆபிரகாம்ங்கிற பேர்ல ஊட போட்டு ஆபிரகாமா மாத்துறாரு. எனக்கு தான் ஆச்சரியமா இருந்துச்சு. தேவன் தன்னுடைய பேர்ல இருக்கிற அந்த ஹே எடுத்து ஆபிரகாம்ல வச்ச உடனே ஆபிரகாமா மாத்திட்டான். அப்ப தன்னுடைய பேரையே கர்த்தர் ஆபிரகாம் கொண்டு போய் கொடுக்குறாரு. சொல்ல புரியுது? இதெல்லாம் எபிரேய படிச்சா அது நல்லா புரியும். ஒரு மேல்மட்ட என்ன சொல்றாங்க, என்ன அர்த்தம்னா ஆண்டவர் தன்னுடைய பேரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அப்ப அர்த்தமே மாறி போய் விடுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இதுவரைக்கும் நமக்கு என்ன பேரை வச்சு நம்ம அழைச்சாலும், நம்ம என்ன வேலை செய்யறோம், நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், நம்ம சமூகத்துல என்ன ஸ்டேட்டஸ் என்று நமக்கு ஒன்று இருக்கிறது. ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது நம்ம பேரை விட வேற என்ன ஒட்டிக்கிறது. ஒரு புதிய நாமம் நமக்கு ஒட்டிக் கொடுக்கிறது. என்ன அர்த்தம்னா ஒரு புதிய அந்தஸ்தை, ஒரு புதிய உயர்வை, ஒரு புதிய மகிமையை தேவன் உங்களுக்கு நடத்தி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப புதிய ஆண்டை, இரண்டாவது புதிய நாமத்தை தேவன் கொடுக்கிறார். மூன்றாவதாக ஒரு புதிய அன்பும் ஒரு புதிய உறவும் தேவன் உங்களுக்கு நடத்தி கொடுக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு இருந்த உறவு முறையை விட, இதுவரைக்கும் நமக்கு அன்பு செலுத்தினதை விட கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கிற உங்களுக்கு எனக்கும் தேவன் புதிய உறவையும் புதிய அன்பையும் தேவன் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க எஸ்ஐயா 62 3வது வசனமும் 5வது வசனத்தை வாசிங்க. இப்ப யாருடைய கரத்துல இருக்கிற? கர்த்தருடைய கரத்துல இருக்கிற. இதுக்கு முன்னாடி
யார் யாருக்குனாலயோ அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்ப ஒரு புதிய உறவு வந்திருக்கிறது. உங்களை என்னையும் தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறாரு. இதுவரைக்கும் நம்ம அழுதா கூட ஏன் அழுத நம்மளை கேட்கல, கண்ணீர் விடும்போது நம்ம விசாரிக்க ஆள் இல்லை. ஆனா இன்றைக்கு தேவன் நம்மை தூக்கி சுமந்து நம்ம விசாரித்து நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்ம நல்வழி காட்டுகிற ஒரு உறவு நமக்கு கிடைச்சிருக்குது. அஞ்சாவது வாசிங்க. நல்லா பாருங்க, திருமண உறவோட ஒப்பிட்டு பேசுகிறார். இன்னைக்கு திருமணத்துல எப்படி கணவன் மனைவி ஒன்று சேர்றாங்களோ இதை விட மேலாய் தேவன் உங்களையும் நேசிக்கிற ஆண்டவர், தேவன் உங்களையும் விசாரிக்கிற ஆண்டவர். அப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு புதிய உறவு முறை கிடைக்கிறது, ஒரு புதிய அன்பு கிடைக்கிறது. அப்ப இந்த புதிய வாழ்க்கை நமக்கு வேணும்னா பழைய காலத்திலே தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளை மீறி இருந்தாலும், தேவனோடு பண்ண உடன்படிக்கைகளை மீறி இருந்தாலும், தேவ சமூகத்திலே நடத்திருந்த தீர்மானங்களை மீறி இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் வந்து நிற்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ற ஆண்டவரே, அன்னைக்கு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போறேன்னு சொன்னீங்களே, அந்த புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாய் இப்படி ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாய் என்னை மாத்திருங்க ஆண்டவரே. என் இருதயத்துல ஒரு வார்த்தையை வைத்து என்னை செமையான வழியில் நடத்துங்க. என் தவறுகளை சுட்டி காட்டுங்க. நான் எதிரெல்லாம் சரிப்படுத்தணும், நீ எதிரெல்லாம் மனம் திரும்பணும் என்னை சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நீ எதிரெல்லாம் சீர்பட வேண்டுமோ அதை என்னை சீர்படுத்துங்க. நீ எதுல ஒப்புரவாகணுமோ அதை ஒப்புரவாக உதவி செய்ய ஆண்டவரே என்று தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே கேட்கும் போது தேவன் நம்ம வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஜோபமா எல்லாம் தேவ சமூகத்தில் அப்படி எழுதிருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாதது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற உங்களுக்கு எனக்கும் தேவன் ஒரு புதிய வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். ஏசாயா 61 சொல்லப்பட்டது போல ஒரு மேன்மையான மகிமையான ஒரு வாழ்வை உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். சீயோனிலே ஆறுதலையும் தேவனையும் அவர் கட்டளையிட விரும்புகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொல்லி தேவன் நம்மை ஆற்றி தேற்றி அவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நீங்கள் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும். நீங்கள் நானும் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் நம்மை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். நம்ம மனம் திரும்பி கர்த்தரோடு மனுஷரோடு ஒப்புரவாக வேண்டும். நமக்குள்ள எத்தனை கசப்புகள் இருந்தாலும், எத்தனை வேதனைகள் பிரிவினைகள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு விட்டு தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் கர்த்தரை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாக எங்களை மாற்று ஆண்டவரே. நீர் உலகத்தினாலே எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு புது வாழ்வை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த புதிய ஆடையை, புதிய நாமத்தை, இந்த புதிய அன்பை, இந்த புதிய உறவை நாங்கள் பேணி நாங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரை கேட்போமா? நமக்கு இருக்கிற எல்லா உறவுகளையும் விட, நம்ம எதிர்பார்க்கிற எல்லா உறவுகளையும் விட மேலான ஒரு உறவு நம்முடைய ஆண்டவரோடு இருக்கிற உறவு. எல்லாருடைய அன்பை விட மேலான அன்பு நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. இன்னைக்கு வரைக்கும் நீங்களான ஜீவனோடு சுகத்தோடு இருக்கணும். அது தேவனுடைய மேலான ஒரு கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு. அப்படிப்பட்ட தயவு அன்பு நமக்கு தேவன் தொடர்ந்து கொடுக்கத்தக்கதாய், தேவன் நம்மை தொடர்ந்து நடத்தத்தக்கதாய், தேவன் நம்மை அது வருகின்ற ஆயத்தப்படுத்தத்தக்கதாய் தேவ சமூகத்தில் அப்படி ஏற்படுத்தி ஒரு நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஓ ஹalleluya hallelujah hallelujah hallelujah. மகிமையின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் சொற்பட காண்பதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமை இல்லைங்கிற ஆண்டவரே உடைய சமூகத்தில் எல்லாரும் நிற்கிறோம். கர்த்தாவே புதிய உடன்படிக்கையின் தேவன் ஆயிற்று. உடைய வார்த்தைகளை இருதயங்களை வைத்து இவரை நடத்துகிறவர் ஆயிற்று. உடைய கனவை ஒப்பு கொடுக்கிறார். ஐயா தொடர்ந்து நடந்துங்க. இதனாலே இந்த தேவ சமூகத்தில் நிற்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கொண்டு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவீராக, உடன்படிக்கையை புதுப்பிப்பீராக, புதிய நாமத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, புதிய வசனங்களை உடுத்து வைப்பீராக, புதிய அன்பை, புதிய உறவை அவரோடு பேசி காப்பீராக. தொடர்ந்து தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு மாத்திரமல்ல, இங்க வராதிருக்கிற எங்களுடைய சந்ததியா இருக்கிற உறவு ஜனங்களுக்கு, எங்கள் மற்ற விசுவாசங்களுக்கு சொந்தம் என்று அறிக்கையிடுகிறோம். அவர்கள் அர்த்தமாக்கலுக்கான கிருபை தாங்க. எங்கள் தேசத்தில் இருக்கிற எங்களை மாற்றி போடும்
விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ்னால இருக்கிற எல்லா நெருக்கடிகளும் மாறுவதாக எங்க தேசத்தை விட்டு அடியோடு ஒழிந்து போகும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவையான மருத்துவ வசதிகளை கதை செய்து தாரும், ஆளுகை செய்தவர்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும், எல்லாவற்றையும் விசாரித்து சபையாக நடத்த உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடக்கிறது எல்லா கணத்தையும் மகிமையும் துணிகளையும் மக்கள் நடக்கிறோம். எங்களால் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் சந்தோஷமும் யாவரோடும் கர்த்தருடைய வருகை வரையிலும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உலகங்களையும் மறவாதே.